வா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் 2025. ஸோ இந்த வீடியோ போடலான்னு ரொம்ப நாளாக நாங்களும் யோசித்தோம், என்ன வித்தியாசமாக பண்ணுறது அப்படின்ற ஆங்கிள் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு ஒரு ஐடியா மைண்டுக்கு வந்துச்சு. ஸோ வீடியோ பார்க்குற நிறையா கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட கேட்குறது 1900 ரூபாய்க்கு என்ன பண்ணுறாங்க, 2400 ரூபாய்க்கு என்ன பண்ணுறாங்க. ஸோ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கே, இது மெட்டீரியல்ஸில் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் திலீப், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராக இருக்கேன். இந்த வீடியோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் 2025 நம்மளோட நிறையா வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்த ஒரு வீடியோ, அதை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பிரேக்கப் வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்கிற பேக்கேஜஸ் மாதிரியே 3 டிஃப்ரெண்ட் வெர்ஷனாக பார்த்துடலாம். இந்த காஸ்ட் பிரேக்கப்காகவே ஒரு சாம்பிள் பிளான் எடுத்திருக்கோம். அதோட ஸ்ட்ரக்சரல் டிசைன் இருக்கு. ஏறக்குறைய ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா இருக்கிற ஒரு வீடு. இந்த வீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை 3 ப்ரைஸ் வேரியண்ட்டாக பிரிச்சிட்டோம். ஸோ இந்த 3 ப்ரைஸ் வேரியண்ட்லையுமே நம்ம யூஸ்வலாக போகிற ஃபார்மேட் படி ஃபவுண்டேஷன், ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், பிரிக்ஸ், பிளாஸ்டிங் இந்த மாதிரியே போயிடலாம். ஸோ இந்த 3 கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பேக்கேஜ் நான் சொன்னேன் இல்லையா, பேசிக் வந்து 1900 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டாண்டர்ட் 2100, பிரீமியம் 2450. ஸோ இதில் தான் கஸ்டமர்ஸ்க்கு நிறைய டவுட் இருக்கும். 1900க்கு ஒரு பில்டரால எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ண முடியுது, அதே விஷயத்தை நம்ம வேற மெட்டீரியல் மாற்றும் போது எப்படி இது 2450 மாறுதுன்றதை தான் இதில் தெளிவாக புரிய வைக்க போகிறோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை பிரேக்கப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபவுண்டேஷனே நம்ம ஒரு 6 செக்மெண்ட்டாக பிரிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேஷன், நெக்ஸ்ட் ஃபுட்டிங், அடுத்து கிரேட் பீம், பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க், சாயில் ஃபில்லிங், பிசிசி. ஸோ இந்த 6 செக்மெண்ட்டுக்குமே 3 வேரியண்டா பிரிச்சா அதோட காஸ்ட் வந்து இந்த ரேட் வரும். இது ஏன் இவ்வளவு டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸ்கவேஷன் பாத்தீங்கன்னா ஒரே காஸ்ட் தான் 3த்துக்கும் இருக்கும். அதே மாதிரி சாயில் ஃபில்லிங் பாத்தீங்கன்னா 3த்துக்கும் ஒரே காஸ்ட் தான் இருக்கும். ஏன்னா இது 2த்துக்குமே நம்ம மெட்டீரியல்ஸ் மாத்த போறது இல்லை. ஆனா மிச்சம் எல்லாத்துக்குமே ஸ்டீல், சிமெண்ட், பிரிக்ஸ் இதோட வேரியன்ட் வந்து மாறும். இந்த 1900 பேக்கேஜ்ல யூஸ் பண்ற கல் பாத்தீங்கன்னா சாம்பர் பிரிக்ஸ் சொல்லுவாங்க. இது ஒரு கல் 8 ரூபாய் வரும். அதே நம்ம ஸ்டாண்டர்ட் பேக்கேஜுக்கு போயிட்டோம் அப்படின்னா இந்த கல் வந்து பாக்ஸ் பிரிக்ஸ், அது ஒரு கல் 10 ரூபாய் வரும். பிரீமியமுக்கு போயிட்டோம்னா அந்த கல் ஒயர் கட்டு, அது ஒரு கல் 11 ரூபாய் 50 காசு வரும். ஸோ இதுதான் இந்த பிரிக்ஸ்ல இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ சிமெண்ட்ல இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா இந்த 1900 பேக்கேஜ்ல ரொம்ப பேசிக்கான சிமெண்ட் தான் வரும். பெரிய அளவில் ஃபெமிலியர் பிராண்ட்ஸா இருக்காது. இப்போ ஜெய் சூர்யா, பிரியா இந்த மாதிரி லோக்கல் பிராண்ட்ஸ் தான் இருக்கும். இது ஒரு பேக் வந்து 280 rupees வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் பல்கா வாங்கும் போது. அதே நம்ம ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஜுவாரி, செட்டிநாடு இந்த மாதிரி பிராண்டை தான் யூஸ் பண்றோம். இதெல்லாமே ஒரு பேக் வந்து ஆல்மோஸ்ட் 340 rupees வரும். ஸோ ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய் வித்தியாசம் வருது இந்த 2 பேக்கேஜ்லயும். அடுத்து பிரீமியம் பேக்கேஜ்ல பார்த்துக்கிட்டோம்னா அல்ட்ராடெக், ராம்கோ, கோரமண்டல் இந்த மாதிரி சிமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். இதெல்லாம் ஒரு பேக்கு 375 வரும். ஸோ ஸ்டாண்டர்டுக்கும் இதுக்கும் பார்த்தாலே ஒரு மூட்டைக்கு 35 ரூபாய் வித்தியாசம் வருது. ஒரு மூட்டைக்கு 35 ரூபாய் வித்தியாசத்துல ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு ரேட் வருதுன்னு பாப்பீங்க. ஒரு மூட்டைக்கு வர காஸ்ட் தான் ஒரு ஃபவுண்டேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபவுண்டேஷன்ல ஒரு வேலைகளுக்கும் இவ்வளவு காஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டீலும் பார்த்துக்கிட்டோம்னா பேசிக்ல அருண் டிஎம்டி, தலை டிஎம்டி இந்த மாதிரி நிறைய லோக்கல் பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல இருக்கிற ஸ்டீல் யூஸ் பண்ணாதான் 1900 per ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட்டை முடிக்க முடியும். இந்த ஸ்டீல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு டன் 55,000 ரூபாய் கிடைக்கும். அதே நம்ம ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டோம்னா ஏஆர்எஸ் ஸ்டீல் யூஸ் பண்றோம். இது ஒரு டன்னுக்கு 64,000 ரூபாய். அப்படியே பிரீமியம் போனோம்னா டாடா ஸ்டீல் யூஸ் பண்றோம். இது ஒரு டன்னுக்கு 80,000 ரூபாய். ஸோ ஒரு டன்னுக்கு இவ்வளவு வித்தியாசம் வருதுன்னு சொல்றேன் இல்லையா. இது ஒரு பில்டிங்கா கம்பேர் பண்ணும்போது டோட்டல் வேல்யூ லம்சம்ல எவ்வளவு வரும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசியில் நான் சொல்றேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பிரேக்கப் பார்க்கலனா அதை நீங்க பாத்துங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஏன்னா அதுல ரொம்ப டீடைலா சொல்லியிருப்போம். இதுல 3 பேக்கேஜஸ் சைட் பை சைட் கம்பேர் பண்றதுனால அந்த அளவுக்கு டீடைல் இந்த வீடியோல போக முடியாது. நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டோம்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம பில்டிங்ல இருக்கிற என்டையர் காலம், பீம், ரூஃப் எல்லா ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸும் வரும். ஸோ இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு 3 பேக்கேஜுக்கு ஆயிருக்க காஸ்ட் இது. நெக்ஸ்ட் இந்த பில்டிங்க்கு இருக்கிற பிரிக் ஒர்க். ஸோ இந்த பிரிக் ஒர்க்கு பார்த்துக்கிட்டோம்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னென்ன குவாலிட்டி பிரிக்ஸ் யூஸ் பண்றோம், அதோட தனித்தனி காஸ்ட் என்னன்ட்டு. என்டையரா இந்த பில்டிங்க்கு எவ்வளவு பிரிக் ஒர்க் காஸ்ட் ஆகும் அப்படின்றத தான் பிரிச்சு இந்த மாதிரி 3 பேக்கேஜா காமிச்சிருக்கோம். ஸோ இந்த பில்டிங்கோட என்டையர் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துட்டோம், பிரிக் ஒர்க் பார்த்துட்டோம். அடுத்து பிளாஸ்டிங். ஸோ பிளாஸ்டிங்லையுமே இந்த 3 பேக்கேஜுக்கு இந்த 3 டிஃப்ரெண்ட் காஸ்ட் வந்து செலவாகும். ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல சிமெண்ட் காஸ்ட் வந்து மாறும். அதனால இந்த 3 பேக்கேஜுக்குமே இந்த காஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து வரும். ஸோ இந்த பில்டிங்கோட என்டையர் சிவில் ஒர்க்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஒர்க்ஸ் நம்ம பார்த்துறோம். அடுத்து ஃபினிஷிங் ஒர்க்ஸ் தான், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், பெயிண்டிங், டைல். ஸோ இது எல்லாத்துலயுமே டிஃப்ரெண்ட் காஸ்ட் இருக்கு. அதை நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டோம்னா எலக்ட்ரிக்கல். எலக்ட்ரிக்கல்ல நம்மளுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் ஆகும். ஒயரு, ஸ்விட்சஸ், மெயின் போர்டு, டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இந்த மாதிரி
அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுல இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸ்க்குமே நம்மளால டீடைல் காஸ்ட் கம்பேரிசன் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப டைமும் எடுக்கும். ஸோ மேஜரா யூஸ் பண்ற எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா ஒயர்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ். ஸோ பேசிக்ல பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஃபினோலெக்ஸ் ஒயர்ஸ் தான் போறோம், ஏன்னா அது கீழே போறது கிடையாது. ஸ்விட்சஸ் பார்த்துக்கிட்டோம்னா ஆங்கர்ல வந்து பென்டான ஒன்று வருது, ஒரு வேரியன்ட் அதை பண்றோம். அப்படியே ஸ்டாண்டர்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா சேம் ஃபினோலெக்ஸ் ஆர்பிட் தான் பண்றோம், அதுல ஹையர் கிரேட் பண்றோம். ஸோ அதுல ஸ்விட்சஸ் பார்த்துக்கிட்டோம்னா ஆங்கர்ல ரோமான்ற வேரியன்ட் யூஸ் பண்றோம். பிரீமியம்ல பார்த்துக்கிட்டோம்னா ஒயர்ஸ்ல ஃபினோலெக்ஸ் ஆர்பிட் தான், அதுக்கு அடுத்த கிரேட் யூஸ் பண்றோம். ஸ்விட்சஸ்ல பார்த்துக்கிட்டோம்னா GMR லெக்ராண்ட் யூஸ் பண்றோம். ஸோ எல்லாமே காஸ்ட் வேரியேஷன் தான், காஸ்ட் டிஃபரன்ஸ்னால தான் ஒரு பேக்கேஜுக்கும் இந்த டிஃபரன்ஸ் வருது. ஸோ எலக்ட்ரிக்கல்னு 3 பேக்கேஜுக்கும் காஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ளோர் பிளானுக்கு நம்மளுக்கு எலக்ட்ரிக்கலுக்கு இந்த காஸ்ட் வரும். ஸோ இதுல எலக்ட்ரிக்கல் லேபர் காஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டாண்டர்ட் அண்ட் பேசிக்கு வந்து நம்மளுக்கு ஏறக்குறைய ஒரே காஸ்ட் தான் வரும், ஏன்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும். பிரீமியம்ல மட்டும் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கிறதா அதுக்கு மட்டும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 ரூபா ஒரு எலக்ட்ரிக்கல் லேபர் காஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்கிட்டோம்னா பிளம்பிங். ஸோ பிளம்பிங்லயுமே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு யூஸ் ஆகும். பட் விசிபிளா கண்ணுக்கு தெரியிற பாத் ஃபிட்டிங்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ கம்பேர் பண்ண போறோம். ஸோ பேசிக் பேக்கேஜ்ல இருந்து ஜஸ்ட் கிளே, இன்னார்ட் இந்த மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட்ல இருக்கிற பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் தான் வந்து அந்த ரேட்ல ப்ரொவைட் பண்ண முடியும். அப்படியே ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டோம்னா பேரிவேரோட பாத் ஃபிட்டிங்ஸ் வந்து போட்டுடலாம். பிரீமியம் போகும்போது ஜாக்வாரோட ஃபிட்டிங்ஸ் வந்து அந்த பட்ஜெட்ல வந்து போட முடியும். ஸோ காமனா நம்ம பாத்ரூம்ல பாக்குற ஃபிட்டிங்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் கிளாசெட். ஸோ கிளாசெட் இந்த பேசிக் பேக்கேஜ்ல 2500 ரூபாயில கிடைக்கும். அப்படியே பிரீமியம் போனோம்னா 7000 8000 வந்துடும். அதே மாதிரி தான் வால் மிக்சர், இதே பேசிக்ல பார்க்கும்போது 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கும் கிடைக்குது. பிரீமியம் போகும்போது 7000 8000 வந்துடும். இதே மாதிரி தான் ஷவர் ஹெட், வாஷ் பேஷன் எல்லாத்துலயுமே வந்து அந்த பிரைஸ் அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரியான காஸ்ட் டிஃபரன்ஸ் வருது. ஸோ பிளம்பிங்க்கு நாங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருக்க டோட்டல் பட்ஜெட் இந்த 3 பேக்கேஜுக்கு இந்த பிளானுக்குன்னு இந்த காஸ்ட் வந்துடும். ஸோ லேபர் காஸ்ட் பார்த்துக்கிட்டோம்னா பிளம்பிங்கும் எலக்ட்ரிக்கல் மாதிரி தான், பேசிக் அண்ட் ஸ்டாண்டர்ட்ல கிட்டத்தட்ட சிமிலர் டைப் ஆஃப் ஃபிட்டிங்ஸ்ன்றதுனால பெரிய அளவில் நம்மளுக்கு காஸ்ட் டிஃபரன்ஸ் வராது. அதுவே பிரீமியம் போகும்போது டைப் ஆஃப் ஃபிட்டிங்ஸே வந்து மாறிடும், ஏன்னா அதுல வால் மிக்சருக்கு பதிலாக அதுல டைவர்டர் போடுறோம், அந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் மாறதுனால பாத்ரூமோட லேபர் காஸ்டே வந்து 18,000 இருந்தது. அதே ஸ்டாண்டர்ட் ஆர் பேசிக்ல பார்க்கும்போது 15,000 தான் ஒரு பாத்ரூமுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டோம்னா பெயிண்டிங். ஸோ பேசிக்ல மேஜிக் பெயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட்ல வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல உள்ள டிராக்டர் வரும், வெளியே ஏஸ் எமல்ஷன் வரும். பிரீமியம்ல போயிட்டோம்னா உள்ள டிராக்டர் ஷேன் வரும், வெளியே வந்து வெதர் ப்ரூஃப் எமல்ஷன் வரும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே காஸ்ட் டிஃபரன்ஸ் வரும். ஸோ நம்ம டோட்டலா இந்த வீட்டுக்கு பெயிண்டிங் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்க பட்ஜெட் வந்து இவ்வளோ வருது இந்த 3 பேக்கேஜுக்கு. ஸோ பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மெட்டீரியல்ல தான் காஸ்ட் டிஃபரன்ஸ், லேபர்ல காஸ்ட் டிஃபரன்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம வந்து டெக்ஸ்டர் பட்டி இல்ல ராயல் பிளே அந்த மாதிரி விஷயங்கள் போனாதான் லேபர்ல காஸ்ட் டிஃபரன்ஸ் வரும், இல்லைன்னா ஏறக்குறைய லேபர்ல ஒரே காஸ்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டோம்னா டைல்ஸ். ஸோ டைல்ஸுமே வந்து 1900 பார்த்தீங்கன்னா 45 rupees per square feet டைல்ஸ் கொடுக்குறோம். 2100 50 rupees per square feet. பிரீமியம் போகும்போது 120 rupees per square feet கொடுக்குறோம். அங்க கிரானைட் வந்துடும். ஜஸ்ட் மெட்டீரியலோட காஸ்ட் மட்டும் பார்க்காம லேயிங்கோட காஸ்ட் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பேசிக்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மளுக்கு 95 rupees செலவாகும். அப்படியே ஸ்டாண்டர்ட் போனோம்னா 100 rupees 5 ரூபாய் தான் வித்தியாசம். டைல்ஸோட காஸ்ட் தான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ், மற்றபடி மெட்டீரியல் லேயிங் காஸ்ட் எல்லாமே சேம். ஆனா பிரீமியம் போகும்போது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 180 rupees per square feet கிட்ட வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு லேயிங் மெட்டீரியல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகுறதுனால அதோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ டோட்டலா இந்த வீட்டுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க பட்ஜெட் அப்படின்னா டைல்ஸுக்கு இதான் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டோர்ஸ். பேசிக்ல வந்து மெயின் டோரே பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி டீக் டோர் தான் இருக்கும். ஸோ இந்த டோர், ஃப்ரேம், ஆக்சசரிஸ் இது எல்லாம் சேர்த்தா பட்ஜெட் வந்து ஒரு 25,000 கிட்ட வரும். ஸோ அப்படியே ஸ்டாண்டர்ட் போயிட்டோம்னா அதுல வந்து மலேசியன் ஆர் சூடான் டீக் வரும். இது வந்து ஒரு 30,000 பட்ஜெட்ல வந்துடும். நம்மளுக்கு டோர், ஃப்ரேம், ஆக்சசரிஸ் எல்லாம் சேர்த்து. பிரீமியம் போயிட்டோம்னா இந்தியன் டீ கிடைக்கும், அது ஒரு 40,000 பட்ஜெட் வரும். ஸோ இது மெயின் டோர் வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்னல் டோர்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா பேசிக்ல வந்து நம்மளுக்கு ஒரு 6000 ரூபாய் 6500 ரூபாய் பட்ஜெட்ல வந்து டோர், ஃப்ரேம், லாக், ஆக்சசரிஸ் எல்லாம் சேர்த்து முடிச்சிடலாம். ஸ்டாண்டர்டுக்கு போறோம்னா ஃபிளஷ் டோர்லயே கொஞ்சம் அடுத்த வேரியன்ட் செலக்ட் பண்ணுவோம், அது ஒரு 8,000 வரைக்கும் வரும். பிரீமியம் போயிட்டோம்னா அதுவே ஒரு 10,000 வரைக்கும் அது அடுத்த வேரியன்ட் வரும். பாத்ரூம் டோர்ஸ் வந்துட்டோம்னா பேசிக்ல வந்து PVC டோர்ஸ் தான் வந்து வரும். ஸோ இந்த PVC டோர்ஸோட காஸ்ட் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 2200 தான் வரும். அதே நம்ம ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம்னா WPC டோர்ஸ் கொடுப்போம் பாத்ரூம்ஸ் எல்லாத்துக்கும். அந்த டோர்ஸோட காஸ்ட் வந்து ஒரு 7,000 வரும். டோர், ஃப்ரேம், லாக், ஆக்சசரிஸ் எல்லாம் சேர்த்து. பிரீமியம் போயிட்டோம்னா ABS டோர்ஸ் வரும், அது 10,000 வரும். டோர்ஸுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்க ப்ராஜெக்ட் பண்ணிருக்க பட்ஜெட் 3 பேக்கேஜா பிரிச்சோம்னா இந்த பிரைஸ் வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் விண்டோஸ். ஸோ இந்த விண்டோஸ் வந்து பேசிக் பேக்கேஜ்ல எடுத்துக்கிட்டோம்னா அலுமினியம் பிளைன் விண்டோஸ் தான் வரும். ஸோ இது அலுமினியம் விண்டோஸ் இது கிரில்லே நம்மளுக்கு ஏறக்குறைய ஒரு 300 per square feetல முடிஞ்சிடும். அடுத்து ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம்னா UPVC விண்டோஸ் ஸ்லைடிங் ஒயிட் கலர் இருக்கும். ஸோ இது ஒரு 350 rupees per square feetல நம்ம தாராளமா முடிச்சிடலாம். அடுத்து பிரீமியம் போயிட்டோம்னா UPVC விண்டோஸ்ல 3 track வரும் வித் மஸ்கிட்டோ மெஷ். ஸோ இது கிரில்லோட சேர்க்கும் போது நம்மளுக்கு ஏறக்குறைய ஒரு 420-450 rupees per square feetல வந்து விண்டோஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த 3 பேக்கேஜுக்கும் விண்டோஸ்க்கு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்க காஸ்ட் வந்து இவ்வளோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் ஸ்டேர் கேஸ் ஹேண்ட்ரைல். ஸ்டேர் கேஸ் ஹேண்ட்ரைல் பேசிக் அண்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து MSல தான் வரும், பிரீமியம்ல வந்து SSல வரும். ஸோ இந்த ஹேண்ட்ரைலுக்கு ஆகிற காஸ்ட் 3 பேக்கேஜுக்கு இந்த காஸ்ட் வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்கிட்டோம்னா டெரஸ் வெதரிங். பேசிக் பேக்கேஜ்ல 1900ல டெரஸ் வெதரிங் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால அந்த பிரைஸ்ல அது இன்க்ளூடட் இல்லை. அதுவே
அதுவே ஸ்டாண்டர்ட் ஆர் பிரீமியம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரைஸ் தான் ஆகும். ரெண்டுத்துக்குமே ஒரே காஸ்ட் தான் ஆகுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரே மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்றோம். அதனால எந்த பிரைஸ் டிஃபரன்ஸுமே கிடையாது. அடுத்த ஸ்டெப் வாட்டர் ப்ரூஃபிங். ஸோ வாட்டர் ப்ரூஃபிங்மே வந்து பேசிக் பேக்கேஜான 1900 அந்த காஸ்ட்ல வந்து கொடுக்க முடியாது. ஸோ 2100 ஸ்டாண்டர்ட்லயும் பிரீமியம்லையும் பார்த்துக்கிட்டோம்னா இந்த காஸ்ட் வரும். இதுவுமே ஒரே காஸ்ட் தான் வரும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரே மெட்டீரியல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். டாக்டர் ஃபிக்ஸிட், ஃபாஸ்ராக், பாஸ்டிக் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான மெட்டீரியல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இந்த பில்டிங்கோட லேபர் காஸ்ட். நான் சிவில் லேபர் காஸ்ட் வந்து எந்த இடத்துலையுமே முன்னாடி சொல்லலை, லாஸ்ட்டாக தான் சொல்றேன். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கும் இப்போ இருக்கிற வீடியோஸ்க்கும் இருக்கிற மிகப்பெரிய டிஃபரன்ஸே வந்து எல்லாத்துலயுமே லேபர் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், பெயிண்டிங், டைல்ஸ், மேஸ்திரி, சிவில் லேபரும் அதே மாதிரி தான். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இப்போ வந்து 550 rupees வரைக்கும் வாங்குறாங்க. சிவில் லேபர் நல்ல டீம் வாங்குறாங்கன்னா இந்த லேபர் காஸ்ட் வந்து நம்ம மூணுத்துக்குமே சேமா தான் வரும். ஏன்னா நம்ம மெட்டீரியல்ஸ் தான் மாத்திரமே தவிர்த்து எந்த இடத்துலையுமே குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து மாத்துறது கிடையாது. இப்போ இதுக்கு இத்தனை டன் ஸ்டீல் ஆகுதுன்னா அதுக்கும் அதே டன் ஆஃப் ஸ்டீல் தான் ஆகும். ஸோ நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே லேபர் காஸ்ட் மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் மாறும். அந்த பேஸ்மெண்டோட காஸ்ட் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் காஸ்ட்லேயே டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சதுனால லேபர் காஸ்ட்ல பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. லேபர் காஸ்ட் இந்த மூணு பேக்கேஜுக்குமே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க காஸ்ட் இவ்வளவுதான். ஸோ நான் லாஸ்டா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பில்டிங்க்கு நம்மளுக்கு ஸ்டீல்ல, சிமெண்ட்ல எல்லாமே தனித்தனியா காஸ்ட் சொல்லியாச்சு. டோட்டலா எவ்வளவுதான் காஸ்ட் டிஃபரன்ஸ் வருது? 1900 ரூபாய்க்கு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணா இந்த காஸ்ட் வருதுன்னா அதே 2400 ரூபாய்க்கு பண்ணும்போது இவ்வளவு காஸ்ட் வருது. இத்தனை லட்சமா வரும் ஸ்டீல் சிமெண்ட்ல அப்படின்ற மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ்க்கு லேமேன் டேர்ம்ஸ்ல அந்த டவுட் வரும். சிம்பிளான கால்குலேஷன் சொல்றேன். இந்த பில்டிங்க்கு நம்மளுக்கு ஏறக்குறைய 7 டன் ஸ்டீல் ஆகும். 7 டன் ஸ்டீல் ஆகும்போது பேசிக்ல நம்ம யூஸ் பண்ற ஸ்டீல் ஒரு டன் 55,000 ரூபாய் சொல்லியிருந்தேன். அப்ப நம்மளுக்கு பேசிக்ல 3,85,000 ஸ்டீலுக்கு மட்டுமே ஆகும். அதே ஸ்டாண்டர்டுக்கு போறோம்னா 4,48,000 ரூபாய் ஸ்டீலுக்கு மட்டுமே ஆகுது. பிரீமியம் போகும்போது 5,60,000 ரூபாய் ஸ்டீலுக்கு மட்டும் ஆகுது. ஸோ ஸ்டீல்ல இத்தனை லட்சம் டிஃபரன்ஸ் வருது. அப்படியே சிமெண்ட்டுக்கு வந்தோம்னா ஏறக்குறைய ஒரு 1000 மூட்டை சிமெண்ட் யூஸ் பண்றோம்னா 280 ரூபாய்க்கு வாங்குற சிமெண்ட் மொத்தம் 2,80,000 ரூபாய் ஆகும் அந்த பில்டிங்க்கு. பிளாஸ்டிங், ரூஃப், சிவில் ஒர்க் எல்லாத்துக்கும் சேர்த்து. அப்படியே ஸ்டாண்டர்டுக்கு வந்துக்கிட்டோம்னா 340 ரூபாய்க்கு வாங்குறோம்னா 3,40,000 ரூபாய், 60,000 ரூபாய் சிமெண்ட்ல டிஃபரன்ஸ் பேசிக்குக்கும் ஸ்டாண்டர்டுக்கும். பிரீமியம் போறோம்னா அப்படியே 3,75,000 ரூபாய். ஸோ நம்மளுக்கு பேசிக்குக்கும் பிரீமியமுக்கும் சிமெண்ட்லேயே இவ்வளவு டிஃபரன்ஸ் வருது. அதே மாதிரி தான் செங்கல். ஏறக்குறைய இந்த 2000 ஸ்கொயர் ஃபீட் கட்டணும்னா நம்மளுக்கு 32,000 செங்கல் தேவைப்படும். 32,000 செங்கலை வந்து நம்ம 8 ரூபாய்க்கு வாங்கும்போது 2,56,000 தான் செங்கல் வருது. அதே ஸ்டாண்டர்ட்ல நம்ம 10 ரூபாய் கல் வாங்குறோம்னா 3,20,000 ரூபாய் ஆயிடுச்சு. அதே பிரீமியம்க்கு 11 ரூபா 50 காசுக்கு வாங்கும்போது 3,68,000 ரூபாய் வருது. இந்த டிஃபரன்ஸ் நான் சொல்லியிருக்கிறது வெறும் ஸ்டீலு, சிமெண்ட், பிரிக்ஸ் இந்த 3 மெட்டீரியல்ஸ்ல மட்டுமே இத்தனை லட்சம் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு வந்து வருது. ஸோ இதனாலதான் இந்த மெட்டீரியலை வாங்கி ஒரு பில்டரால 1,900 ரூபாய்க்கும் பண்ண முடியும். அதே ஹையர் கிரேட் மெட்டீரியல் போட்டா சேம் பில்டப் ஏரியா இந்த காஸ்ட்ல போய் முடியும். ஸோ இது ஒரு ரஃப் கம்பேரிசன் தான். இது நம்ம ஒரு பிளானுக்கும் ஒரு டிசைனுக்குமே மாறும். ஸோ ஃபைனலா இந்த எல்லா காஸ்ட்டுக்கும் சேர்த்து ஃபிக்ஸட் ப்ராஃபிட். ஸோ இந்த ப்ராஃபிட் 15% நான் மார்ஜின் சொல்றேன். ஸோ இதுல தான் ஒரு பில்டரோட ஓவர் ஹெட் காஸ்ட் எல்லாமே வரும். சைட் இன்ஜினியர் சேலரி, ப்ராஜெக்ட் மேனேஜர் சேலரி, ஆஃபீஸ் ரெண்ட், அதுதான் உங்களுக்கு இருக்கிற எல்லா ஓவர் ஹெட் காஸ்ட்டுமே இதுல தான் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த 3 பேக்கேஜுக்கும் ஆயிருக்க டோட்டல் காஸ்ட் இவ்வளோ. இது நம்ம டோட்டல் பில்டப் ஏரியா 2000 ஸ்கொயர் ஃபீட்ல டிவைட் பண்ணோம்னா ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் வந்து 3 பேக்கேஜ்க்கும் இது வருது. இதை தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1900, 2450, 2100 அப்படின்னு 3 பேக்கேஜை வந்து பிரிச்சு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த பேக்கேஜஸ் மாடலே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் 25 வீடியோ டிஃபரெண்டா கொண்டு வரலான்றதுக்காக தான் இதை போட்டிருக்கோம். ஸோ யூடியூப்ல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பிரேக்கப் வீடியோ இருக்கு. நம்ம அதை ரெகுலரா பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ டிஃபரெண்டா என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த 1900 versus 2450, 2100 இந்த 3 பேக்கேஜ் மெட்டீரியல்ஸை பிரிச்சு ஒரு டேப்லர் காலமா காட்டலான்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் மெஜாரிட்டி ஆஃப் த வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா போடுற இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு காட்டணுன்றது யூடியூப் அல்காரிதம்க்கு தெரியும். அப்பதான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டா வந்து சேரும். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் போடணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா நாங்க இந்த வீடியோ பண்றோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.